அஸ்ஸலாமு அலைக்கும். ரச்சனா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். ஒயிட் குஸ்கா ஸ்டைலில் நம்ம செய்யலாம் வாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. கட்டாயமாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய்யும் ஆயிலும் நம்ம ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காயும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம குஸ்காவுக்கு மஞ்சத்தூள் போட மாட்டோம். இது வந்து பருப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். 2.25 டம்ளர் நம்ம தண்ணி வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் நம்ம கம்மியாக போட்டோம். இப்போ தேவைக்கேற்ப போட்டு தண்ணியை கொதிக்க வைக்கலாம். இப்போ வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து 2 விசில் வைக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரணுன்னா 2 விசில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் உதிரியாக வேணும்னா 1 விசில் வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் குலைவாக வேணும் தான் 2 விசில் வச்சுருக்கேன். பருப்பு சாதம்னாலே கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வாசமாக ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி கிளறி விடுவோம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் பருப்பு சாதம் குஸ்கா ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து மில் மேக்கர் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். சுக்கா மாதிரி செஞ்சுருந்தேன்.